இன்னைக்கு கல்கண்டு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. பால் வந்து 1/2 கிளாஸ் to 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் நெய், 1/2 கப்பு வந்து அரிசி, 1/2 கப் வந்து டைமண்ட் கல்கண்டு, 8 to 10 வந்து முந்திரி, 5 to 6 வந்து திராட்சை, 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி. பால் வந்து அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக ஊற்றிக்குங்க. நான் வந்து 1 கிளாஸாக வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுக்க அரிசி போட்டிருக்கோம். அதோட 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி அதில் இன்னும் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 4 to 5 விசில் வேக வச்சு வச்சுக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் இன்னொரு பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். அதில் திராட்சையும் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து அந்தாண்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 1/4 கிளாஸ் வந்து தண்ணி விட்டு அதில் கல்கண்டை நல்லா கொஞ்சம் பாவு மாதிரி காய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம சாதத்தை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் பாலில். அதை வந்து பொட்டேட்டோ மேஷு அப்படி இல்லாதவங்க மத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மத்தை வச்சு சாதத்தை நல்லா கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம், நல்லா மெய்யிற மாதிரி. இப்போ நம்ம அந்த கல்கண்டை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பாவில் இந்த சாதத்தை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுலேயே 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் அதிலே ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் திராட்சையும் முந்திரியும் போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்க திராட்சையும் முந்திரியும் போட்டுக்கலாம். துளியுண்டு உப்பு வந்து அந்த சர்க்கரை உரைக்கிறதுக்கோசரம் போட்டுக்கலாம். இப்போ வந்து கல்கண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.